மெட்ராஸ் மெக்கானிக்கல இந்த வீடியோல இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கோட கிக்கர் வந்து ஸ்லிப் ஆகுது. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு சரி பண்ண போறோம். நான் கிக்கர் வந்து அடிச்சு காட்டுறேன். அதாவது ஸ்டார்ட்டே ஆகாது வண்டி, இந்த அளவுக்கு வந்து ஸ்லிப் ஆகும். இந்த மாதிரி ஸ்லிப் ஆச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும். 10 தடவை அடித்தாதான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கியர்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வண்டி மூவே ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளச்சு வந்து ரிலீஸ் ஆகாத மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும். மேடு மேலெலாம் ஏற்றுனீங்கன்னா, பிரிட்ஜு மேலெலாம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து மூவே ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து இது சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்லிப் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளட்ச் பிளேட்டை வந்து போகணும். ஆனால் கிளட்ச் பிளேட் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து இந்த கிளட்ச் கேபிளை வந்து மாற்றினா வந்து சரியாயிடும். இந்த கிளட்ச் கேபிள் வந்து மாற்றி ஒரு 6-7 மாதம் ஆகும். அப்படி மாற்றும் போது நம்ம ஆஃப் கிளட்ச் தான் வச்சோம். இந்த கிளட்ச் இங்கே ரிலீஸ் ஆனாலே வண்டி மூவ் ஆகிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆனாதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளட்ச் கேபிளில் வந்து உள்ள டேமேஜ் இருக்கும். அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கிளட்ச் கேபிளை வந்து மாற்றிக்கணும். இந்த கேபிளை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே தான் கழட்டுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து ஒரு கட்டிங் பிளேயரோ இல்லை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் வந்து கேபிளை ஒரு சைடு இழுத்து பிடிச்சிட்டு இந்த கிளட்ச் லிவரை வந்து டைட்டாக பிடிச்சி விட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக, அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிட்டோன்னா அது மேலே இழுத்துட்டு வந்துட்டு கிளட்ச் லிவரில் வந்து கீழே ஒரு பால்ஸ் மாதிரி வரும். அந்த பால்ஸுக்கிட்ட வந்து அந்த பால்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். கீழே தள்ளினீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரிலீஸ் ஆகிட்டோன்னா மேலே ஒரு கப்ளிங் மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும், அதை எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடில் வந்து இருக்கிற ஷீல்டை வந்து கழட்டுறோம். ஸோ கீழே வந்து நம்ம கேபிளை வந்து கழட்ட போகிறோம். ஷீல்டு கட்டுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம கழட்டணும். கிளட்ச் கேபிள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உள்ளே விட்டு அப்படி மேலே தூக்கி அவ்வளோதான். கீழே நம்ம கேபிளை வந்து கழட்டியாச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி லைட்டாக அப்படியே உருவி எடுத்துட வேண்டியதான். இதில் கீழே பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸு வந்து இந்த வண்டியில் இல்லை. ஸோ அந்த பாக்ஸுக்கு மேலே தான் கேபிள் வரும். அது பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க இந்த ரப்பர் ஸ்டாம்பை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கீழே உருவிடலாம். அந்த மேலே ரப்பர் சேஃப்டி லிவரில் வந்து வரும் ஒரு ரப்பரு மாதிரி, அந்த ரப்பரை வந்து உருவி எடுத்துருங்க. அதை உருவி எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஈஸியாக கேபிளை விழிச்சிடலாம். இந்த கேபிளோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா ஒரிஜினல் கேபிள் இது. இந்த கேபிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே விடுங்க. அதாவது எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல, அதாவது வேறு எந்த இடமும் மாறி விட்டுறாதீங்க. கேபிள் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அந்த அதாவது அந்த கேபிள் விட்ட இடத்த வந்து கரெக்டாக பார்த்து விட்டுருங்க. விட்டுட்டு அந்த கிளாம்பை வந்து நம்ம போட்டுட்டு கீழே மேலே வந்து ஃபஸ்ட்டு மாட்ட போகிறோம். அந்த ரப்பர் சேஃப்டி கிளாம்பை வந்து போட்டுருவோம்.
அந்த பால்ஸ் வர இடத்துல வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடுறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பால்ஸில் வந்து அந்த கிளட்ச் லிவரில் வந்து அழுத்துனீங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கும். அதை அப்படியே இழுத்து இந்த பக்கம் கிளட்சை வந்து மாற்ற வேண்டியதான் கேபிளை. நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மெத்தடு தான், அதே பொசிஷனில் இருக்கணும். கேபிள் வந்து வேறு ஒரு நீங்கள் அந்த டூம்லேருந்து எடுக்கும் போது வேறு ஒரு இடத்துல வந்து எடுத்துடக்கூடாது. கேபிள் ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சு, மேலே மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே மாட்ட போகிறோம். கீழேயும் நம்ம எந்த வழியாக கேபிளை உருவணுமோ அதே வழியாக வந்து நம்ம கேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸு வந்து வரும், பாக்ஸுக்கு மேலே தான் இந்த கேபிள் போகும். ஸோ ஒருவேளை பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பாக்ஸுக்கு மேலே வந்து கேபிளை வந்து விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளட்சில் வந்து மாட்டிடுங்க. ஓகேவா? இங்கே பாக்ஸ் வரும், பாக்ஸ் இல்லை. கிளட்சு மாட்டுறதுக்கு முன்னாடி கேபிள் புது கேபிள் மாற்றினீங்கன்னா அதில் ஒரு ரப்பர் வரும். அந்த ரப்பரை வந்து எடுத்துகிட்டு கிளட்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரப்பரை வந்து போடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரப்பர் நான் எடுத்துகிட்டு கிளட்சு கேபிள் போட்டுட்டு, ஏன்னா அந்த கிளட்சு ரப்பர் இருக்கும்போது கேபிள் வந்து உள்ளே போகாது, அங்கே போய் சீட் ஆகாது. அதனால் உள்ளே வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரப்பர் போடுங்க. அந்த ரப்பர் வந்து ஒரு ரஸ்ட்டு ஒரு சேஃப்டி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி, அதாவது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தள்ளி கழட்டியிருப்போம். இப்போது மாட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேபிளை வந்து டைட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுனால இல்லை லூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து கேபிளை வந்து புது கேபிளை ஃபுல் அண்ட் ஃபுல் லூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நீங்கள் கிளட்சை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன் ஆகும்போது டைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிளட்சி கேபிள் போனதுனால தான் கிக்கர் வந்து ஓவராக வழுகுது. அதை நம்ம சரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து உங்கள் வண்டிலையும் இது மாதிரி ஃபால்ட்டு இருக்கலாம். வண்டி வந்து ஸ்லோவாக செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு கியர்லலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகலாம். ஒருவேளை ஒரு பிரிட்ஜு மேலே ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகலாம். கிளட்சி கேபிள் வந்து நீங்கள் ஆஃப் கிளட்ச் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் கிளட்ச் வச்சுருக்கலாம். அது வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மாறி இருக்கலாம். அதாவது நீங்கள் ஃபுல் கிளட்ச் வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் கிளட்சாக இருக்கும், இல்லை ஆஃப் கிளட்ச் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் கிளட்சாக இருக்கும். இது மாதிரி ஃபால்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளட்சி பிளேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளட்சி கேபிள் மாற்றி பாருங்கள். ஏன்னா மொத்தமே வந்து கிளட்சி கேபிள் மாற்றுறதுக்கு 115 ரூபா அது மாதிரி தான் ஆகும். இது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷீல்டை வந்து போட்டுவிடுறோம். அந்த ஷீல்டை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.